வரவேற்கிறோம். இப்பொழுதும் கூட நாம் எக்காலத்தை ஊதும் போது ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சங்கீதம் 92:13 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று. நம்ம கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 149:1 இப்படியாய் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இப்பொழுதும் கர்த்தரை துதித்து போற்றுவோம், வாருங்கள். ஹல்லேலூயா. Psalms 145:3 says, Great is the Lord and the most worthy of praise. His greatness can no one fathom. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவரும், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. Yes, He is holy forever. He is holy forever. He is holy forever. He is holy forever. Thousand generations falling down in worship to sing the song of ages to the Lamb. And all who have gone chorus and all who will believe will sing the song of ages to the Lamb. Your name is the highest, your name is the greatest, your name stands above them all thrones and dominions, all powers and positions, your name stands above them all, and the angels cry, holy, all creation cries, holy, you are lifted high, holy, holy forever. You are holy forever, Lord. If you've been forgiven and If you've been redeemed, sing the song forever to the Lamb. If you walk in freedom, if you bear His name, sing the song forever to the Lamb. Sing a song forever to the Lamb. When angels cry, holy,
gracious Christ. Holy, you are lifted high. Holy, holy forever. Hear your people sing. Holy to the King of Kings. Holy, you will always be. Holy, holy forever. You will always be. Holy, holy angels cry, holy, all creations cry, holy, you are lifted high, holy, holy forever. And the angels cry, holy, all creations cry, holy, you are lifted high, holy, holy forever. We are just going to sing once again without any music. And the angels cry, holy, all creations cry, holy, you are lifted high, holy, holy forever. And the angels cry, Everybody. holy, all creations cries, holy, you are lifted high, holy, holy Yes, Lord. தேவனாகி கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவரும் எல்லா புகழ்ச்சி எல்லா துதி எல்லா கனம் அவருக்கு மாத்திரம்தான். நிகரே இல்லாதவர் அவர் மாத்திரம்தான். He cannot be compared with anyone else. His love cannot be compared with anyone else. His grace cannot be compared with anyone else. His mercy cannot be compared with anyone else in this world. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. நிகரே
என் ஜீவப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ. என் ஜீவப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் we worship you Lord. விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரணப் போரினை முடித்து எழுப்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தில் இளமும் கோலினை கைகளில் உடையவரே. மரணப் போரினை ஒழித்து எழுப்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தில் இளமும் கோலினை கைகளில் உடையவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. தேவஜனமே, ஆண்டவரை உயர்த்தலாம். இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. நிகரே இல்லாதவர் நம்முடைய தேவன். நிகரே இல்லாதவர். He does not choose the strong people, he chooses the weak people. அவர் ரொம்ப திடகாத்திரமான ஆட்களை அவர் அழைக்கவில்லை. நம்மை போல பலவீனமானவர்களை தான் அவர் அழைக்கிறார். நம்மை போல உடைக்கப்பட்டவர்களை தான் அவர் அழைக்கிறார். நம்முடைய இயலாமையில், நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக விளங்கும்படியாக, அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக நம்மைத்தான் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். என் இயலாமையில், when you are weak, நீங்க சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல அவர் வருகிறார்.
தம்மை வெளிப்படுத்த. ஓ உமக்கு நன்றி அப்பா. செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும்.
the Lord's presence. நான் கர்த்தரை சுமக்க போறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் சுமக்க போகிறேன். கர்த்தரோட பிரசன்னத்தை சுமக்க போகிறேன். நான் கர்த்தரோட பிரசன்னத்தை சுமக்க போகிறேன். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நம்ம காத்திருக்க போறோம். எஸ், God can use anyone to contain his presence. கர்த்தர் யாரை வேணாலும் அவருடைய பிரசன்னத்தை சுமக்கும்படிக்கு தேர்ந்தெடுக்க முடியும். அது ஒரு 3 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, அது ஒரு 60 வயது உள்ள பெரியவர்கள் ஆனாலும் சரி, he can choose anyone. இந்த நேரத்தில் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். நம்ம சப்மிட் பண்ண போறோம். நம்ம அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவரே, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்ன அர்ப்பணிக்கிறேன், என்ன வெறுமையாக்குறேன், என்ன நான் வெறுமையாக்குறேன். இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். Everybody, children, close your eyes. God's presence is going to ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இன்னைக்கு ரொம்ப வல்லமையா இருக்க போகுது. நான் என்ன உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன்றத வார்த்தையை மாத்திரம் நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டவரே, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. Lord, I submit myself, Lord. I submit myself. நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். God's Spirit is going to touch you. God's Spirit is going to touch you, brother. கர்த்தருடைய ஆவி உன்னை தொடுகிறார் மகனே. Let's close our eyes. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. கைகளை விரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கைகளை விரித்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நம்ம காத்திருக்க போகிறோம். We are going to wait for his presence. We are going to wait for his presence. தேவனுடைய பிரசன்னம். ஓரி பாஷதர பலமா. ஆண்டவருடைய சமூகத்துல தனிமையா நம்ம நேரத்தை செலவிட போறோம். ஆண்டவர்கிட்ட பேச போறோம். நம்மளுடைய மாம்சீகமான தேவைகளை நாம் இந்த நேரத்தில் கேட்க வேண்டாம். ஆவிக்குரிய தேவைகளை தேவனிடத்துல கேட்கலாம். நமக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற உடன்படிக்கை நம்ம புதுப்பித்துக் கொள்ள போகிறோம். உன்னை தேவனாகிய கர்த்தர் அழைத்தது நிச்சயம் மகனே. உன்னை தேவனாகிய கர்த்தர் அழைத்தது நிச்சயம் மகளே. நிச்சயம் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை நித்தியம் வரைக்கும் நடத்த போகிறார். He is going to strengthen you. உன்னை பலப்படுத்த போகிறார். உன்னை பயன்படுத்த போகிறார். நீ அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரம். நீ அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். There may be many people here, but you are chosen. இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ அவருடையவர். நீ அவருடையவர். Yes, you are the bride. You are the bride. You are the bride. உம்முடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுவதாக. எழுப்புதல் தகப்பனே, ஆண்களையும் தொடுவீராக. இந்த நேரத்துல ஒரு உடன்படிக்கை பண்ண போறோம். எப்படி ஒரு பிரைடும் ஒரு பிரைட் க்ரூமும், ஒரு மணப்பெண்ணும் ஒரு மணமகனும் எப்படி அந்த கவர்னன்ட்குள்ள, இந்த உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிக்கிறார்களோ, இப்பொழுது நாமும் ஆண்டவரோடு கூட இணைய போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், நான் உங்க மணவாட்டிப்பா. சொல்லலாமா? இயேசுவே, நான் உன் மணவாட்டி. இயேசுவே, நான் உங்க மணவாட்டிப்பா. சொல்லுங்களேன். ப்ளீஸ் ஓபன் யுவர் மவுத் அண்ட் சே, இயேசுவே, நான் உங்க மணவாட்டி. This word can save you. This word can protect you. This word can protect from all the evils. ஒரு மணவாட்டிக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியம் நடந்தா எப்படி மணவாளன் வந்து நிப்பாரோ, அதே மாதிரி உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமா இருந்தாலும் உன் மணவாட்டியாகிய இயேசு வந்து நிற்பார். உன் மணவாட்டி வந்து நிற்பார். உன்னுடைய
மணவாளனாகிய இயேசு வந்து உனக்காக நிற்பார், உனக்காக பரிந்து பேசுவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை தாங்குவார், உன்னை ஏந்துவார், உன்னை சுமப்பார், உன்னை தப்புவிப்பார், உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றால் என்னை மறக்கவே மாட்டார் மகனே, உன்னை மறக்கவே மாட்டார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? காரியம் செய்வீர் சர்வஞானியே. உன்னால கிரகிக்க முடியாத காரியத்தை தேவன் உன்னுடைய வாழ்க்கையில செய்ய அவர் வாஞ்சையா இருக்கிறார் மகனே. Which you cannot hold, which you cannot withstand. God is a God of miracles. God is a God of wonders. அவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன். கிரகிக்க முடியாத காரியத்தை உன் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது அவருடைய மனவாட்டியா மாத்திரம் வாழு. நீ செய்ய வேண்டியது அவருடைய மனவாட்டியா மாத்திரம் வாழு. நீ செய்ய வேண்டியது அவருடைய மனவாட்டியா மாத்திரம் வாழு மகனே. ஆண்டவரே, இனியிலிருந்து நான் உம்முடைய மனவாட்டியாக வாழ்வேன்ப்பா. ஒரு திருமணமாக போற பெண் தன்னுடைய மணவாளனுக்கு எப்படி காத்து கொண்டிருக்கிறாங்களோ, எப்படி தன்னுடைய எல்லா காரியங்களையும் தன்னுடைய மணவாளனுக்காக மாற்றிக் கொள்ளுகிறாளோ, அது மாதிரி நம்மை எல்லாவற்றுக்காகவும் மாற்றிக்கொள்ள போகிறோம். எல்லாவற்றுக்காகவும், எல்லாவற்றிலும் நாம் மாற்றப் போகிறோம். நம்முடைய உள்ளான மனிதன் மாற ஆசீர்வாதங்கள் வரும். நம்முடைய உள்ளான மனுஷன் மாற வெளிப்புறமா எல்லா காரியமும் மாறப்போகிறது. நம்முடைய உள்ளான மனுஷன் மாற எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா நன்மைகள் உங்களை தொடரப் போகிறது. Let's change our inner man. Let's change our inner man. இப்போ கர்த்தருடைய சமூகத்துல நம்ம சொல்ல போகிறோம், என்ன நான் மாற்றிக்க ரெடியா இருக்கேன் ஆண்டவரே. என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன், என்னை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன்ப்பா. நீங்க என்ன சொல்றீங்களோ, உங்களை நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்க. இப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் நம்ம கூட பேசிட்டு இருக்க இந்த வார்த்தையை நம்புங்க. ஆண்டவரை நான் மாத்திக்கிறேன்னு மாத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை மாற செய்வார். You will be a blessing to many. பல பேருக்கு ஆசீர்வாதமா நீங்க இருக்க போறீங்க. இப்போ இந்த வார்த்தையை சொல்ல போறேன், நான் என்னை மாத்திக்க ஆயத்தமா இருக்கேன் ஆண்டவரே. நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கூறின, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எடுத்த உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்தீரப்பா. உடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்க நடத்துங்கப்பா, எங்களை நீங்க நடத்துங்க முடிவு வரைக்கும். உம்முடைய ரகசிய வருகை வரைக்கும் எங்களை நடத்துங்க. உம்முடைய ரகசிய வருகையில எங்களை நீங்க சேர்த்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய ரகசிய வருகையில எங்களை சேர்த்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய ரகசிய வருகையில எங்களை சேர்த்து கொள்ளுங்கப்பா. எங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.